ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பச்சை மிளகா அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய பச்சை மிளகா ஃபுல்லாகவே நம்ம காம்பு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கெட்டு போன பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா தான் தனி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா பச்சை மிளகாவுமே அந்த காம்பு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. கெட்டு போன பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா எதுவுமே நமக்கு இல்லைங்க. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. பாக்ஸுக்குள்ளே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் நம்ம போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் தான் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் நியூஸ் பேப்பரை நீங்கள் போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பச்சை மிளகா ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நமக்கு ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா ஃபுல்லாகவே நம்ம கப்புக்குள்ளே சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டிஷ்யூ எடுத்துக்கலாங்க. டிஷ்யூ எடுத்துகிட்டு அந்த பச்சை மிளகா மேலே இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலும் சரிங்க, பச்சை மிளகா நமக்கு வாடியும் போகாது, வதங்கியும் போகாது, ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் பாக்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸ் ஒரு டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பழைய கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து நீங்கள் லைட்டாக கேஸ் அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸை நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நான் இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களுமே இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மொத்தமாக 2 பீஸ் போல் கிடச்சிருக்குங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழ் பாட்டம் இருக்குல்லையே, அதை நீங்கள் இது போல் தலை திருப்பி வச்சுக்கோங்க. அந்த மேல் பாட்டம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பாக்ஸ் மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸ் சைஸுக்கு நம்ம ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ண பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட மேல் பாட்டம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மூடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதே போல் நீங்கள் அந்த பாட்டம் மேலே பாருங்கள், கொஞ்சம் நமக்கு கிராஸ் ஆக்கிறதுனால ஒரே மாதிரி நம்ம கத்திரிக்கோல் வச்சு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் அந்த பாட்டில் மூடி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் மூடி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மூடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணுங்க. நான் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நீங்களுமே இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அது உள்ளுக்குள்ளே நீங்கள் பாக்ஸ் இது உள்ளுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே மூடி உள் பக்கமாக இது போல் நீங்கள் போட்டால் போதும். இப்போ நம்ம கிச்சனுக்கு தேவையான அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தா, நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, ஸ்பூன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு பெருசாக்கிறதால நமக்கு கீழே விழாது, நல்லாவே நமக்கு வெயிட் தாங்குங்க. நமக்கு இடமும் சேவ் ஆகும். கரண்டி ஃபுல்லாக ஸ்பூன் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ மாவை நம்ம பிசைய போகிறோன்னா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் நீங்கள் மாவு எடுத்துக்கலாங்க. சால்ட் எல்லாமே நீங்கள் சேர்த்து கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதே ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த மாவு ஃபுல்லாகவே நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை வரணுங்க. ஈரத்தன்மை வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஸ்பூன் வச்சியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஸ்பூனில் இருக்கிற மாவு ஃபுல்லாக எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மாவு ஃபுல்லாகவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எப்போதும் போல் மாவை நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு பிணையும் போது மாவு பிசை ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையிலுமே அந்தளவுக்கு நமக்கு மாவெல்லாம் ஒட்டி பிடிக்கவே செய்யாதுங்க. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் மாவு பிணைஞ்சு எடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கையுமே பாருங்கள் கழுவையில் நல்லா க்ளீனாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம டீ எல்லாம் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குண்டா ஓரங்களில் குண்டா உள்ளுக்குள்ள அந்த டீ எல்லாம் அடிப்பிடிச்சிக்கிற மாதிரி நமக்கு இருந்துருங்க. இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு அந்த குண்டா க்ளீன் பண்ணவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நீங்கள் பால் குண்டா வச்சுக்கலாங்க. பால் நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பால் காய வச்சாலும் சரி இல்லை டீ நீங்கள் போட்டாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் பாருங்கள் பால் தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் டீ தூள் சர்க்கரையெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் பாருங்களேன். அந்த பால் குண்டாவாக இருக்கட்டும் இல்லை டீ குண்டாவாக இருக்கட்டுங்க, அந்த டீ குண்டா ஓரங்கள் உள்ளுக்குள்ளே நமக்கு எங்கேயுமே அடிப்பிடிச்சிருக்காது. நமக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீ போடும்போது நமக்கு டீ குண்டா அடியே பிடிக்காது. வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வீடு துடைக்க போகிறோன்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பக்கெட்டில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. துணிக்கு போடக்கூடிய துணி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முகத்துக்கு போடக்கூடிய பவுடருமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருள் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து தண்ணிக்குள் நல்லா நனைச்சிட்டு நீங்கள் எப்போதும் போல் வீடு நம்ம துடைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். அடிக்கடிக்கு வீடு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அழுக்குமே தரையில் படிவும் செய்யாது. வீடு ஃபுல்லாகவும் நமக்கு க்ளீனாகவும் இருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் டோர் மேட்டு எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இனி நீங்கள் கை வலிக்கு கால் வலிக்கு கஷ்டப்பட்டு டோர் மேட்டை க்ளீன் பண்ண வேண்டாங்க. இந்த தண்ணியில் ஊற வச்சா மட்டும் போதுங்க. மேட்டு ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு மாறிடுங்க. அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ளேங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பக்கெட்டை நான் 1/4 வாசலுக்கும் மட்டும் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம துணிக்கு போடக்கூடிய பவுடர் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் சர்ஃப் எக்ஸல் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நீங்கள் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 மூடி போல் வினிகர் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் வினிகர்லாம் நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3 பொருள் சேர்த்துருக்கோம். 3 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா கலக்குனிங்கன்னா அந்த உப்புக்கள் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேட்டு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி உள்ளுக்குள்ளே மேட்டு ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குச்சி எடுத்து அந்த மேட்டு மேலே லைட்டாக இது போல் அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே அந்த மேட் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுங்க. சும்மா நீங்கள் லைட்டாக மட்டும் அழுத்தி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் ஊற விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டு ஃபுல்லாகவே நமக்கு தண்ணிக்குள்ளே ஓரளவுக்கு நல்லாவே ஊறி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கை வச்சு மேட்டு ஃபுல்லாகவே திருப்பி விடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த மேட்டு நமக்கு இன்னமும் அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம 2 மேட்டுமே இதே போல் லைட்டாக நம்ம திருப்பி நம்ம விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டாலே போதும், அந்த அழுக்கு ஃபுல்லாகவே நமக்கு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட்டு ஃபுல்லாகவே இந்த தண்ணி உள்ளுக்குள் நல்லா நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. மேட்டு ஃபுல்லாக நம்ம அழைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணி நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னுட்டு. வெறும் 5 நிமிஷம் போல் மட்டும்தாங்க ஒரு வச்சேன், அதுக்கே நமக்கு நிறைய அழுக்கு வந்திருக்குங்க. இந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேட்டை நீங்கள் 2-3 டைம் தண்ணி வச்சு மேட்டு ஃபுல்லாகவே அழைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு தண்ணியில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் 1/4 பக்கெட் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நான் ஷாம்பு சேர்த்துருக்கேன். ஷாம்பு சேர்த்து லைட்டாக நீங்கள் கலக்கி வச்சுருங்க, நுர வராத அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சு ஷாம்பு தண்ணியில் அழைச்சிட்டு மேட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா நீங்கள் அழிச்சு எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம ஷாம்பு தண்ணியில் அழைக்கும் போது அந்த மேட்டு நமக்கு இன்னும் அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு ஃபுல்லாகவே நமக்கு வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம 2 மேட்டுமே தண்ணி உள்ளுக்குள் நல்லா நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்கள் எப்போதும் போல் எடுத்து ஊற்றிட்டு இந்த மேட்டு ஃபுல்லாகவும் நீங்கள் எப்போதும் போல் கொண்டு போய் வெயிலில் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மேட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள். கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ப்ரஷ்ஷு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியில் ஊற வச்சா போதுங்க, மேட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாத உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டாக உங்களுக்கு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாங்க இன்னொரு வீடியோவில்.